வணக்கம். ஸோ நம்ம வந்து நேற்றே சொல்லியிருந்தோம். ஸோ வந்து பார்த்தோன்னா நேற்று நம்ம என்ன போயம் பார்த்தோம் அப்படின்னா மேனர்லெஸ் போயம் பார்த்துருந்தோம். தென் ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்பீச் ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ எதுவும் இஷ்யூ கிடையாது. தென் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயிங் ஃபார் வாட்டர். ஓகேங்களா, கோயிங் ஃபார் வாட்டரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிசி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான போயம் இது. ஸோ இந்த போயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போயத்தோட ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஓகேங்களா, ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்க போகிறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கோயிங் ஃபார் வாட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 4. ஓகேங்களா, தமிழ் பழைய ஓல்டு இங்கிலீஷ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 4 இருக்குது. ஸோ இந்த போயம் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த போயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா பிரதரோ ஒரு சிஸ்டரோ, ஸோ பிரதரோ ஒரு சிஸ்டர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரூக் போவாங்க. ஓகேங்களா, ஒரு ஓடைக்கு வந்து போவாங்க. ஸோ அந்த ஓடையை வந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஓடையை வந்து ஃபுல்லாக விவரித்து எழுதியிருப்பார். ஸோ அதை பற்றி தான் இந்த போயம் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 ஸ்டான்ஸாவும் நம்ம படிச்சுட்டு இது ஒவ்வொரு மீனிங் நான் சொல்லிடுறேன். தென் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக அதில் என்னென்ன ஒவ்வொரு ஸ்டான்ஸ்லாம் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க, இதோட ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்பீச்லாம் எப்படி இருக்குது, இது டோட்டலாகவே நம்ம ஃபுல்லாகவே பார்ப்போம். ஓகேங்களா, சரி ஓகே. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது, ஏன்னா அது பெரிய போயம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் அது புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக புரியாது. ஓகேங்களா, சரி ஓகே. த வெல் வாஸ் ட்ரை பிசைட் த டோர், அதாவது வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணறு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிணறு வந்து பார்த்திங்கன்னா என்னவா இருக்குது அப்படின்னா ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸோ வி வெண்ட் வித் பைல் அண்ட் கேன், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பைல் அண்ட் கேன், அதாவது பைல் அண்ட் கேனை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ராஸ் த ஃபீல்ட்ஸ், பைல்னா பக்கெட். ஓகேங்களா, பக்கெட். அக்ராஸ் த ஃபீல்ட்ஸ் பியாண்ட் த ஹவுஸ், அதாவது அவங்களுடைய ஃபீல்டுக்கு அப்புறம் அக்ராஸ் த ஃபீல்ட்ஸ் பியாண்ட் த ஹவுஸ், வீட்டுக்கு பின்னாடி. டு சிக் தி ப்ரூக் இஃப் ஸ்டில் இட் ரேன், அதாவது டு சிக் தி ப்ரூக் இப்போவும் அது என்ன ஆகிட்டுருக்குன்னா ரேன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் லாத் டு ஹாவ் எக்ஸிஸ்ட் டு கோ, லாத்னா டிஸ்லைக்னு அர்த்தம். ஓகேங்களா, நாட் லாத் டு ஹாவ் எக்ஸ்யூஸ் டு கோ பிகாஸ் த அட்டமன் ஈவினிங் வாஸ் ஃபேர் தோ சில், ரொம்ப சில்னஸாக இருந்தோம். பிகாஸ் த ஃபீல்ட்ஸ் வேர் அவர்ஸ், ஸோ அவங்களுடைய ஃபீல்ட்ஸ் அது. அண்ட் பை த ப்ரூக் அவர் வுட்ஸ் வேர் தேர், அந்த ப்ரூக் இல்லாமல் அங்கே இருக்கிற வுட்ஸ் எல்லாமே எங்களோட தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ரேன் ஆஸ் இஃப் டு மீட் த மூன், நாங்கள் வந்து வேகமாக போனோம் மூனை பார்க்கறதுக்கு. தட் ஸ்லோலி டவுன் பியாண்ட் த ட்ரீஸ், அது வந்து என்னவாயிடுச்சு ட்ரீஸுக்கு பின்னாடி டவுன் ஆகுது. த பேரன் பாக்ஸ் வித்தவுட் த லீவ்ஸ், ஓகேங்களா, without the birds, without the breeze. But once within the wood we paused. ஓகேங்களா, but once within the wood we paused like gnomes that hide us from the moon, ready to run to hiding you with laughter when she found us soon. ஓகேங்களா, இவங்க யார் கூட இதெல்லாம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா மூன் கூட இவங்க இதெல்லாம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, each laid on other staying a hand to listen here we dared to look. And in the hush we joined to make, we knew we heard the brokeனா இந்த ஓடையோட சத்தம். ஓகேங்களா, a note as from a single place, a slender twinkling fall that made now drops that spotted on the pool like pearls and now a silver blade, அதாவது ஒரு ட்ரீலேருந்து விழக்கூடிய அந்த இது ட்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவளம் மாதிரி மின்னுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நவ் ஏ சில்வர் பிளேட்லேருந்து வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எழுதுன்னு வந்து பார்த்தோன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஓகேங்களா, ஸோ பொயட்டிக் வேர்ட்ஸ். எரி அப்படின்னா பிஃபோர்னு அர்த்தம், சூன்னா ப்ரெசன்ட்லி, பிளேட் அப்படின்னும் போது இங்கே மெட்டமார்பிக் யூஸ் மீனிங் த ரிவர் ரிஃப்ளெக்டிங் த மூன் லைக் த சில்வர் பிளேட், அதாவது அந்த ரிவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த மூன் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா சில்வர் பிளேட் ஆஃப் ஸ்வாட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாத்னா ஹேட் ஆர் டிஸ்லைக், நாம்ஸ்னா ட்ராப்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனிங்கோட ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த ஸ்டான்ஸால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டான்ஸெல்லாம் இதை பற்றி சொல்லியிருக்காங்க மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ஸ்டான்ஸாகவும் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு நான் இன்டிமேட் பண்ணுறேன். ஓகேங்களா, கோயிங் ஃபார் வாட்டர் by Robert Frost is a poem about the importance of preserving rivers and brooks. ஓகேங்களா, ரிவர்ஸையும் ப்ரூக்ஸையும் எப்படியெல்லாம் பாதுகாக்கணுன்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் அந்த போயம் குறிக்குது. ஸோ இந்த போயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரதர் அந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நாட் அலோவ் டு கோ அவுட் ஆஃப் தர் ஹவுஸ், அவங்க வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்றதை இன்டிமேட் பண்ணுறதுக்கு தான் இந்த போயம் சொல்லியிருக்கு. மெனி இயர்ஸ் எகோ, ஸோ ப்ரூக் பியண்ட் அக்ராஸ் த ஃபீல்ட்ஸ், அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு ப்ரூக் இருக்குது அவங்க ஃபீல்டு அக்ராஸில்.
ஸோ அந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னா நோ வாட்டர், எந்த ஒரு வாட்டர் இல்லாமல் இருக்குது. தே வெண்ட் அவுட் இன் சர்ச் ஆஃப் த ப்ரூக். அந்த அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற கிணறுல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாதால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரூக்கை தேடி போகிறாங்க. அந்த ப்ரூக்கோட ஜர்னியை தான் இங்கே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. த வெல் வாஸ் ரை பிசைட் த டோர் அண்ட் ஸோ வி வெண்ட் வித் பைல் அண்ட் கேன் அக்ராஸ் த ஃபீல்ட்ஸ் பியாண்ட் த ஹவுஸ் டு சீக் தி ப்ரூக் இஃப் ஸ்டில் இட் ran அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இதோட மீனிங் என்னென்ன அப்படின்னா, the well was dry beside the door. There was a well beside the poet's house, but it was dry that year. ஸோ இருக்குது, ட்ரையாக இருக்குது. அண்ட் ஸோ வி வெண்ட் வித் பைல் அண்ட் கேன், கேரிங் பைல்ஸ்னா பக்கெட்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் கேன்ஸ். த poet அண்ட் சம் அதர்ஸ் வெண்ட் அவுட். ஓகேங்களா, அக்ராஸ் த ஃபீல்ட்ஸ் பியாண்ட் த ஹவுஸ் தே கிராஸ்ட் a field beyond the house to seek the brook if still it ran in search of a little river that used to be there. அதாவது டு சிக் தி ப்ரூக் இஃப் ஸ்டில் இட் ரன், அதாவது இன் சர்ச் ஆஃப் ஏ லிட்டில் ரிவர் தட் யூஸ் டு பி தேர். அதாவது அவங்க கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க தேடிட்டு போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்கலாம். வாட் ஃபார் டிட் த நரேட்டர் கோ அக்ராஸ் த ஃபீல்ட்ஸ், வாட் ஆட் தே கேரிட் வித் தேம். இப்போ வந்து அங்கே என்ன கொஷின் கேட்கலாம், என்ன கேரி பண்ணிட்டு போயிருக்காங்க, எதுக்காக அக்ராஸ் த ஃபீல்டு, அங்கே ஃபீல்டு அக்ராஸ் பண்ணி போயிருக்காங்க. ஸோ டு கெட் வாட்டர் ஃப்ரம் த புர்க், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த வெல் ஃப்ரம் வேர் இஸ் ஃபேமிலி யூஸ் டு ட்ரா வாட்டர் அட் கான் ட்ரை, he carried a pail and can to bring water. ஓகேங்களா, ஸோ அடுத்து which line indicates the narrator unawareness about the brook. How does it indicate the narrator's unawareness? To seek the brook if it still it ran, it indicates the poet's unawareness about the brook. If the poet had been aware of the brook, he would not feel if the brook ran still or not. கரெக்டுங்களா. ஸோ அந்த ப்ரூக் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுதா ஓடலையா அப்படின்னா அதோட அவர் வந்து அவேர்னஸ் எதில் விட்டார் அப்படின்னா அது ஓடுமா ஓடாதான்னு ஒரு இதில் தான் இருக்கார். ஓகே, அது ஓடுது அப்படின்னு அவர் சொல்லவே கிடையாது. டு சிக் தி ப்ரூக் இஃப் ஸ்டில் இட் ran அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஹி வுட் நாட் ஃபீல் இஃப் த ப்ரூக்ஸ் ran ஸ்டில் ஆர் நாட் அப்படின்றது தான் இங்கே வந்து அன்னவர்ஸ்னால் சொல்லியிருக்கு. ஸோ இதில் வந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இது தான். ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட் டென்ஸாவில். அடுத்து was the narrator found of the brook earlier? How do we know? No, the poet was not found of the brook. If he had been found of the brook, he would have known if it had gone dry or not. கண்டிப்பாக எஸ், அங்கே வந்து சொல்லவே கிடையாது இல்லையா. வாட் இஸ் த poet focus in the first stanza? poet வந்து இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வாட்டர் ஷார்ட்டேஜை பற்றி தான் சொல்லியிருக்காரு. தட் ஹஸ் ஆல்ரெடி ரைஸ்டு குளோபல் கன்சர்ன்ஸ். ஓகேங்களா, ஸோ அடுத்து ஸ்டான்ஸா 2 பார்க்கலாம். நாட் லேப் டு ஹாவ் எக்ஸிஸ் டு கோ. அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா LOTHன்னு இருக்கும், இங்கே LOATHன்னு இருக்கும். ஸோ ரெண்டுமே ரைட் தான். ஓகேங்களா, because the autumn and evening was fair though chill, because the fields were ours and by the brook our woods were there. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டான்ஸ். ஓகேங்களா, இப்போ செகண்ட் ஸ்டான்ஸில் என்னென்னு சொல்லியிருக்கான்னு பார்க்குமா. ஸோ நாட் லாத் அப்படின்னா குவைட் வில்லிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, கொஞ்சம் வில்லிங்காக இருக்காங்க. அதாவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்லைக் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ குவைட் நாட் லாத் அப்படின்னா குவைட் வில்லிங். ஓகேங்களா, அட்டமன்னா ட்ரை சீசன், ஈவினிங்னா ஈவினிங், சில்னா கோல்டு, ப்ரூக்னா ஸ்மால் ரிவர், woodsனா trees. ஓகேங்களா, what excuse did the poet have to go to the brook? The poet had the excuse to go to the brook because they had no water in the first place. கரெக்டுங்களா. செகண்ட்லி the autumn and evening was fair and charming. Apart from this the brook flowed by the poet fields and woods. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே poet வந்து பார்த்திங்கன்னா புருக்குக்கு போகக்கூடிய எக்ஸ்கியூஸாக அமைஞ்சுது. ஓகேங்களா, தென் வாட் இஸ் த சென்ட்ரல் ஐடியா ப்ரெசென்டட் இன் திஸ் ஸ்டான்ஸா. இந்த ஸ்டான்ஸில் ரொம்ப ப்ரெசென்டட் என்னென்னா டேக்கிங் கேர் ஆஃப் த ரிவர்ஸ் அண்ட் அவர் ஷேம்லெஸ் டிபெண்டன்சி டு தேம் இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரெட். It is like not knowing the worth of a priceless thing when it is around us and then crying for it when it is taken away. The poet present river as our lifeline although our reckless development drains them. ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா இதுதான் சென்ட்ரல் ஐடியா. ஸோ வந்து ஒரு ப்ரைஸ்லெஸ் திங்கோட வேல்யூ வந்து அது இருக்கிற வரைக்கும் தெரியாது, அது போன அப்புறம் தான் தெரியுன்றதை அங்கே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு எதுக்காக எக்ஸ்கியூஸ்க்கு தந்தாங்க. எக்ஸ்கியூஸ்னால் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு என்ன, எதுக்காக இங்கேருந்து அங்கே போகணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நோ வாட்டர். ஓகேங்களா, அதனால தான் அங்கே போயிருக்காரு. அடுத்து இங்கே வாட்டரை நம்ம எப்படியெல்லாம் சீப்பாக வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து நம்ம தேர்டு ஸ்டான்ஸாக போவோமா. ஸோ we ran as if to meet the moon that slowly dawned beyond the trees, the barren box without the leaves, without the birds, without the breeze. ஸோ டான்னா ரோஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, எமேஜ்டு கேம் அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரைஸ்னு கூட சொல்லலாம். பேரன் அப்படின்னா ட்ரீலெஸ் அல்ல லீஃப்லெஸ். ஓகேங்களா, பாக் அப்படின்னா அந்த மெயின் பிரான்ச் ஆஃப் ஏ ட்ரீ. வி ரேன் ஆஸ் இட் டு மீட் த மூன். பேரன் பாக்ஸ்னால் பிரான்ச்சஸ் வித்தவுட் த லீவ்ஸ். ஓகேங்களா, வித்தவுட் த பேர்ட்ஸ் ஆல் த பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளோன் அவே. வித்தவுட் த ப்ரீஸ் நேச்சர் ஆட் கான் டெரப்லி சைலண்ட். ஓகேங்களா, ஸோ இப்போவே புரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா ஸ்லோலி டான்ட் பியாண்ட் த ட்ரீஸ்,
த பேரன் பாக்ஸ் வித்தவுட் த லீவ்ஸ், அதாவது எந்த ஒரு மரத்துலையுமே பிரான்ச்சஸில் எதுவுமே லீவ்ஸ் கிடையாது. வித்தவுட் த பேர்ட்ஸ் வித்தவுட் த ப்ரீஸ். ஹவு டிட் த நரேட்டர் அண்ட் இஸ் கம்பேனியன் ரன் அக்ராஸ் த ஃபீல்டு, எப்படி வந்து நரேட்டரும் அவங்களுடைய கம்பெனியனும் ரன் அக்ராஸ் த ஃபீல்டு ஆனாங்க. த நரேட்டர் அண்ட் இஸ் கம்பெனியன் ran across the field in such a hurry that it appeared that they were running to meet the moon as it emerged. ஓகேங்களா, they were running to meet the moon as it emerged. அதாவது நரேட்டரும் கம்பெனியும் சரி அந்த எமர்ஜ் ஆகிற மூனை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்காக ஹரியை பார்க்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் அந்த கொஷின். ஸோ ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். How did the moon dawn behind the trees? The evening moon came out very slowly. கரெக்டுங்களா. What time of the day is presented in the stanza? How do we know? The time presented is evening. ஏன்னா it is evident because the moon is coming out into view behind the trees. கரெக்டுங்களா. Why were the box barren? ஏன் வந்து பாக்ஸ் பேரனாக இருக்குது அப்படின்னா அது என்ன சீசன்? அட்டமன் சீசன். ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது, பாக்ஸ் பேரனாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது பிரான்ச்சஸ் வித்தவுட் லீவ்ஸ். ஓகேங்களா, ஸோ ஸ்டான்ஸா 4. But once within the wood we paused, like norms that it has from the moon, ready to run to hiding new, with laughter when she found us shown. ஸோ இப்போ இந்த ஸ்டான்ஸில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். Within the wood, among the trees, paused, stopped, norms, drops in fairy tales, new with laughter, the new moon appeared very bright, she found us soon as soon as the moon found the children. Okay, now where did the children stop? The children stopped among the trees near the brook. What does the poet compare the hiding of the children to? The poet compares the hiding of the children with norms, அதாவது fairy tales that hide the earth from the moon. ஓகேங்களா, who was ready to hide from the moon? The children was ready to hide from the moon. இங்கே சில்ட்ரனை யார் கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா நார்ம்ஸ் கூட கம்பேர் பண்ணி. நார்ம்ஸ்னால் ட்ராப்ஸ் இன் ஃபேர்லி டேல்ஸ், அதாவது ரொம்ப குள்ளையாக இருக்குது. ஓகேங்களா, ட்ராப்ஸ் இன் ஃபேர்லி டேல்ஸ், ரொம்ப குள்ளையாக இருக்கிறது தான் ட்ராப்ஸ் இன் ஃபேர்லி டேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இங்கே யார் கூட கம்பேர், சில்ட்ரன் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, ஸ்டான்ஸா 5 வருவோம். ஈச் லைட் ஆன் other a staying and to listen ear na before we dared to look, and in the hush we joined to make, we heard, we knew, we heard the broke. இங்கே என்ன மீனிங்னா ஈச்னா ஈச் சைல்டு, த poet and his brother or sister, each laid on other staying and each children spread his hands to stop the other staying and stopping and erina before ashna silence. ஓகேங்களா, ஸோ வாட் டிட் ஈச் சைல்டு டு ஸ்டாப் தி அதர், இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க டு ஸ்டாப் தி அதர் அப்படின்னா ஈச் சைல்ட் ஸ்ப்ரெட் இஸ் ஹேண்ட்ஸ் டு ஸ்டாப் தி அதர். வை டிட் த சில்ட்ரன் வாண்ட் டு ஸ்டாப், ஏன் வந்து சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா அண்ட் இன் தஸ் வி ஜாயின் டு மேக், வி ஹேர்ட், வி நியூ, வி ஹேர்ட் தி ப்ரோக். அதாவது அங்கே அந்த மூணு இருக்கு இல்லையா, அந்த மூணோட இது வந்து மூணோடைய வெளிச்சம். ஓகேங்களா, அந்த மூணோட வெளிச்சத்தை பார்க்கறதுக்காக தான் இவங்க என்ன ஆனாங்க அப்படின்னா ஸ்டாப் ஆனாங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்டாப்பிங் அ ஹேண்ட். ஓகேங்களா, so stanza 6. A note as from a single place, a slender twinkling fall that made now drops that floated on the pool like pearls and now a silver blade. ஓகேங்களா, ஸோ இதோட மீனிங் பார்ப்போம். a note, a musical sound, slender, thin or weak, tinkling மின்றது. ஓகேங்களா, now drops that floated on the pool like pearls and now a silver blade. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டான்ஸோட என்ன மீனிங் அப்படின்னா அந்த சிங்கிள் பிளேஸில் சிங்கிள் டிங்க்லிங் ஃபால் தட் மேட் ஆகுது. ஒரு ட்ராப் வந்து அந்த ஒவ்வொரு ட்ராப்பும் வந்து விழுறது வந்து எப்படி தெரியுது, அந்த மூன் நைட்டில் ஒரு பீரல்ஸ் முத்துக்கள் மாதிரி தெரியுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பிளேடில் தண்ணி பட்டு அதோட பேட்டரி அடித்தா எப்படி இருக்கும், லைட் வெளிச்சம் அதிகமாக பட்டால் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி அந்த வாட்டர் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்ப்போம். இதில் அலிட்ரேஷன் எங்கே இருக்குது, த வெல் வாஸ் ட்ரை பிசைட் த டோர் டி, அண்ட் ஸோ வி வென்ட் வித் பைல் அண்ட் கேன் வி இருக்குல்ல டபிள்யூ, சென்டென்ஸ் சீக் ஸ்டில்லு, தென் வந்து பார்த்தோன்னா வுட்ஸ் வேர், அது வி சவுண்டு. ஓகேங்களா, வி ரேன் ஆஸ் இட் டு மீட் த மூன் எம். ஓகேங்களா, சென்டென்ஸ் த பேரன் பாக்ஸ் வித்தவுட் த லீஸ் பி, வித்தவுட் த பேர்ட்ஸ் வித்தவுட் த ப்ரீஸ், அதுக்கும் பி தான் கொஞ்சம் அங்கே மறைஞ்சிட்ருக்கு, நோ இஷ்யூ, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து அலிட்ரேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் அலிட்ரேஷன் இருக்குது. ஓகேங்களா, வித்தவுட் த பேர்ட்ஸ் வித்தவுட் த ப்ரீஸ்,
but once within the wood we paused, ready to run to hiding new, with laughter when she found us soon, a slender tinkling fall that made. சிமிலினா லைக் வந்தால் சிமிலி பாருங்கள், ரெண்டுக்குமே லைக் வந்தால் சிமிலி இருக்குங்களா. ஸோ அடுத்த மெட்டஃபார் பாருங்க, லைக் பிரல்ஸ் அண்ட் நவி சில்வர் பிளேட். இங்கே ரெண்டுமே அதாவது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது அந்த வாட்டர்ன்ற ஆப்ஜெக்ட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண, லைக் பிரல்ஸ் அண்ட் நவி சில்வர் பிளேட். பர்சானிஃபிகேஷன் வித் லாஃப்டர் வென் சி ஃபவுண்டேஷன், அதாவது ஒருத்தரோட நேச்சர் எங்கே சொல்லியிருக்காங்க, யாரோட நேச்சர் எங்கே சொல்லியிருக்காங்க, வித் லாஃப்டர் வென் சி ஃபவுண்டேஷன் மூன். ஓகேங்களா. தென் அனஃபோரா, பிகாஸ் த autumn ஈவினிங் வாஸ் ஃபேர் தோ சில், பிகாஸ் த ஃபீல்ட்ஸ் வேர் அவர்ஸ், பிகாஸ்னு வந்து பார்த்தோன்னா ரெண்டு முறை ரிப்பீட் ஆகிருக்கு இல்லையா. எ நோட் ஆஸ் ஃப்ரம் ஏ சிங்கிள் பிளேஸ், எ ஸ்லெண்டர் டிங்லிங் ஃபெயில் தட் மேட். இது ரெண்டு தான் இங்கே வந்து அனஃபோரா. அடுத்து ரிப்பீட்டேஷன், வித்தவுட் த லீவ்ஸ், வித்தவுட் த பேர்ட்ஸ், வித்தவுட் த ப்ரீஸ். பாருங்கள், இதெல்லாம் ரிப்பீட்டேஷன் வருது. ஏன் பிகாஸ்லாம் வராது, ஏன்னா அது மீனிங் எதுவும் தராது, இது மீனிங் தரும். ஓகேங்களா. ஒனமோட்டோஃபியா பாருங்கள், டிங்க்லிங்கிறது ஒனமோட்டோஃபியாவா. தென் ரைம்ஸ் பாருங்கள், ஏபிசிபி தான் ரைம். ஓகேங்களா. ரைம் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன், ரன், ஃபேர், தேர், ட்ரீஸ், ப்ரீஸ், மூன், சூன், லுக், ப்ரூக், மேட், பிளேட். ஓகேங்களா. ஸோ தான் ரைம் வேர்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ ராபர்ட் ஃப்ரோஸ்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ ராபர்ட் ஃப்ரோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா March 26, 1874 இருந்து January 29, 1963 வந்து இறந்தார். அமெரிக்கன் பொயட் இவர். ஸோ இவரோட பொயட் எல்லாமே அமெரிக்காவில் தான் பப்ளிஷ்ட் ஆகிருக்கு. ஸோ கொலாய்க்கல் ஸ்பீச் அப்படின்ற ஒரு கமெண்ட், அதாவது அண்ட் இஸ் லைஃப் கொலாய்க்கல் ஸ்பீச் அப்படின்றது தான் இதனுடைய மிகப்பெரிய அதாவது இப்படி சொன்னால் தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா. Then Frost frequently wrote about setting from rural life in New England in the early 20th century. ஓகேங்களா. ஸோ சோசியல் அண்ட் ஃபிலாசபிக்கல் தீம்ஸ் இவரை பற்றி நிறைய இருக்குது. ஸோ 1941 இவர் பிறந்தார். 1963 ராபர்ட் ஃப்ரோஸ்ட் 1941 பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இவர் பிறந்தது 1874 January 20, 1963 தான் டெத் ஆனது. 1874. ஓகேங்களா. ஸோ அடுத்து இவரோட பாண்ட் சொல்லியிருக்க. தென் டைட் பிளேஸ், ஏஜ் 88 இதான ஆக்குபேஷன் பொயட்டா, பிளே ரைட், அல்மா மாத்தர். ஸோ இது நோ டிகிரி. ஓகேங்களா. நோட்டபுள் வேர்ட்ஸ், எ பாய்ஸ் வில் நார்த் ஆஃப் போஸ்டன். நோட்டபுள் அவார்ட்ஸ், புலிட்சர் ப்ரைஸ் ஃபார் பொயட்ரி, காங்கிரஷனல் கோல்டு மெடல். ஓகேங்களா. ஸ்போர்ட்ஸோட நேம் தந்திருக்காங்க. தென் சில்ட்ரன் வந்து 6. ஓகேங்களா. ஸோ இவரோட சிக்னேச்சர் இதெல்லாம் இதில் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தென் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோஸ்ட் வாஸ் நாமினேட்டட் ஃபார் த நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் 31 times. ஓகேங்களா. நோபல் ப்ரைஸ் எத்தனை டைம் இது பண்ணியிருக்காங்கன்னா 31 times நோபல் ப்ரைஸ்க்கு இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தென் அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ் போவோம். ஓகேங்களா. ஸோ வேர் இஸ் த வெல், த வெல் இஸ் பிசைட் த ஹவுஸ். ஹவ் இஸ் த வெல், த வெல் இஸ் ட்ரை. வேர் டிட் த சில்ட்ரன் கோ வித் பெயில் அண்ட் கேன். புருக்குக்காக தான் போயிருக்காங்க. வை டிட் த சில்ட்ரன் கோ டு த புருக் டு ஃபெச் வாட்டர். Why is the well dry? The well is dry because of autumn season. Who found them soon? The moon found them soon. What does the word she refers to? She refers to the moon. What are norms? Norms are drafts or children. Why did they lay staying and? To get rid of fear they lay staying and. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேயிங் அண்ட் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஸோ அவங்க அந்த மூணை பார்க்கறதுக்காக ஸ்டேயிங் ஆன் பண்ணுறாங்க. அந்த மூணை பார்க்கறதுக்காக மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடும். ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேயிங் ஆன், அதாவது எல்லோரும் கை கோக்குறாங்க. வாட் வேர் த ட்ராப்ஸ் லைக். த ட்ராப்ஸ் வேர் லைக் பியர்ஸ். வை டஸ் த ப்ரூக் டிஸ்கிரைப் as சில்வர் பிளேட். பிகாஸ் இட் சைன்ஸ் இன் த மூன் லைட். வாட் இஸ் மீன் பை பேரன் பாக்ஸ். இட் மீன்ஸ் பாக்ஸ் வித்தவுட் லீவ்ஸ், அதாவது பிரான்ச்சஸ் வித்தவுட் லீவ்ஸ். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஓகேங்களா. ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்மகிட்ட இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ ராபர்ட் ஃப்ரோஸ்ட்டை பற்றி பார்த்துட்டோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஸ்பீச் பார்த்தாச்சு, போயம் எக்ஸ்பிளைனும் பண்ணியாச்சு. தென் அதுக்குள்ளே என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்பான்றது பார்த்தாச்சு. ஸோ ஓகேங்களா. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு டேரெக்டாக இன்டிமேட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எங்களுடைய நீங்கள் கமெண்ட் பண்ண உடனே போதும், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இல்லைனா நம்ம வந்து ஃபார்ம் வச்சுருக்கோம். ஓகேங்களா. உள்ளேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு ஃபார்ம், ரெஸ்பான்ஸ் ஃபார்ம் நான் வச்சுருக்கேன். ஃபீட்பேக் அண்டு டவுட்ஸ் ஃபார்ம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அந்த ஃபார்மில் போய் உங்களுக்கு உங்கள் நேம்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும், என்ன டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் அங்கே கொடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஸோ நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நம்ம எல்லாமே டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எஸ். தேங்க்யூ ஸோ மச்.